ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த வார்னால போர்ட்ஃபோலியோலாம் ரொம்ப லாஸில் இருக்குது, இல்லை ரொம்ப வால்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன சார் பண்ணலாம்? இதை வந்து விற்றுட்டு அப்புறமா மார்க்கெட்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணலாமா? அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 2 சினாரியோ, இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் தான் இன்றைக்கி ஆதன் பிஸ்னஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 2 சினாரியோ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்க, சார் நான் இப்போ எல்லாத்தையும் விற்றுடுறேன், விற்றுட்டு இந்த வார்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நிஃப்டிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே இறங்கினதுக்கப்புறம் திருப்பி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் இருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நான் எல்லாத்தையும் விற்கல, கொஞ்சம் விற்கிறேன் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 சினாரியோவும் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து கம்ப்ளீட் எக்ஸிட். அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவை இப்போ இன்றைக்கி ஸ்டேஜில் நீங்கள் ஃபுல்லாக விற்றுட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி வாரனால மார்க்கெட்லாம் இன்னும் கொஞ்சம் கீழே போய் திருப்பி நீங்கள் ரீஎன்ட்ரி எடுத்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் இங்கே தான் ஃபஸ்ட்டு சினாரியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, நிஃப்டி வந்து 23,000 நம்ம போட்டுட்டோம். ஓகே, ஸோ ஆவரேஜாக 23,000 நான் போட்டிருக்கேன் நிஃப்டி. ஸோ போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 100ன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக 100ன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ போர்ட்ஃபோலியோ வேல்யூ 100. ஸோ உங்களோட காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நீங்கள் 60 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க, டோட்டல் ப்ராஃபிட் 40 ருபீஸ். அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோ 100ல் 40 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது, 60 வந்து நீங்கள் உங்களோட காஸ்ட் ப்ரைஸ். அதனால தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 40 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கேன், நான் மார்க்கெட்டை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு அப்புறமா ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 40% ப்ராஃபிட்னு எடுத்திருக்கேன். இந்த 40%ல் 30 ருபீஸ் வந்து லாங் டேர்ம் கெயின், 10 ருபீஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கெயின் எடுத்திருக்கேன். அதாவது பேசிக்காக 10% வந்து ஷார்ட் டேர்ம், 30% வந்து லாங் டேர்ம்னு எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டுமே இருக்கும் போர்ட்ஃபோலியோவில். ஸோ அதனால் அதையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 30 ருபீஸ்க்கு நீங்கள் விற்றுட்டு வெளியில் வந்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்னா 12.5% டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ 30க்கு 12.5% டேக்ஸ் போட்டிங்கன்னா 3.75. ஸோ -3.75 நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 10 ருபீஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கெயின். ஸோ ஷார்ட் டேர்ம் கெயின்னா 20% டேக்ஸ். ஸோ 20%க்கு -2 ருபீஸ் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறீங்க, -5.75 நீங்கள் பே பண்ணுறீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ இஃப் 100. ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்கனாலும் நம்பர் மாறும், ஆனால் லாஜிக்கெல்லாம் சேம் தான். ஓகே, ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் சேர்த்து -5.75. ஸோ அப்போ உங்கள் நெட் கேஷ் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும், 100 மைனஸ் இந்த டேக்ஸ் 5.75 எடுத்திங்கன்னா 94.25 தான் உங்கள் கையில் இருக்கிற கேஷ். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை விட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்க. நீங்கள் என்ன அசியூம் பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து 23லேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகும், எவ்வளோ வரைக்கும் கீழே போகும், ஸோ எல்லோரும் சொல்கிறது 18,000 போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 18,000ங்கிறது 23லேருந்து இன்னும் ஒரு 5K கீழே போகுது மார்க்கெட், அப்படி வச்சுப்போம். ஸோ அப்போ என்னாவது, இந்த நெட் கேஷை வந்து நீங்கள் கேஷாக கையில் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நிஃப்டி நீங்கள் நினைக்கிற மாதிரியே 18K வந்துருச்சுன்னே வச்சுப்போம். நிஃப்டி 18K வந்துடுச்சு. வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 94.25 தான் உங்களுக்கு கேஷ், அதை இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. எவ்வளோவில் 18Kல இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. அப்போது நிஃப்டி திருப்பி 23K வருமா, 23K வரும்போது உங்கள் வேல்யூ, உங்களோட கெயின் எவ்வளோ இருக்குன்னா 26.2 ருபீஸ் கெயின். இது எப்படின்னா, இதோட டிஃப்ரென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 18 to 23K பர்சன்டேஜ் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெயின் வந்து 26.2. ஸோ அப்போ போர்ட்ஃபோலியோட டோட்டல் கெயின் எவ்வளோ இருக்குன்னா 120.45. அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரி நிஃப்டி 18க்கு போய் நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக அதை வாங்கி பண்ணிங்கன்னா உங்கள் வேல்யூ 100ஆக இருந்த வேல்யூ 120.45 மாறிடும். ஆனால் அதில் இன்னும் ஒரு மேட்டர் இருக்குது. இந்த 120.45 - 100 அதான் உங்களோட ஒரிஜினல் வேல்யூ, அதை நீங்கள் விற்காமல் இருந்தீங்கன்னா. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 20.45. 20.45ல் நீங்கள் ஏற்கனவே டேக்ஸ் கட்டி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா நெட் ப்ராஃபிட்டு 14.7, அதாவது 14%. நீங்கள் அதாவது போர்ட்ஃபோலியோ அப்படியே வச்சுருந்தீங்கன்னா 23Kலேருந்து 18க்கு போய் திருப்பி 23க்கு வந்ததுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ பழையபடி 100க்கு வந்துருமா, 100 அப்படியே வச்சுப்போம். நீங்கள் விற்றுட்டு 18Kல வாங்கி திருப்பி வந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 14.7% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஆனால் இது சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, இது எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் நினச்ச மாதிரி நிஃப்டி முதல்ல 18க்கு போகணும். நிஃப்டி 18க்கு போகுமா, இல்லை 18.5 ரிட்டர்ன் ஆகுமா, இல்லை 19ல் ரிட்டர்ன் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. இப்போ இந்த 18Kக்கு போல நாங்கள் 19 போட்டோன்னா இந்த பர்சன்டேஜ் இன்னும் குறைஞ்சிரும். 20ல் ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இந்த பர்சன்டேஜ் இன்னும் 10% ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட அசம்ஷன், இந்த மாதிரி மார்க்கெட் எவ்வளோ கீழே போகுது நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க, அந்த அசம்ஷன் வந்து நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒர்த்தான்னு முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ 18க்கு போய் கரெக்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா
அது 14% வரும். ஆனால் மார்க்கெட் முதல்ல 18க்கு போகுமா? அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ 18க்கே போகல, 18,500 போதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 18க்கு வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் 18,500 மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிடும். ஒன்ஸ் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போம், 23K 23Kக்கு பதிலாக 20K 21Kக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணுற எஃபர்ட் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா இந்த பர்சன்டேஜ் சர்ன்னு குறைஞ்சிரும். 18Kல வாங்கினா தான் 14%. இது இன்னும் நீங்கள் முன்னாடி போய் வாங்குனீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 18க்கு பதிலாக 19Kல வாங்குறீங்க, இல்லை 20,000ல வாங்குறீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் அப்படியே குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப கஷ்டம் அந்த மார்க்கெட்டை நீங்கள் டைம் பண்ணி அந்த பாட்டமை நீங்கள் பிடிக்கிறது. ஓகே, செகண்ட் பாயிண்ட், இதை நீங்கள் டைம்லியாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த போர்ட்ஃபோலியோ கரெக்டாக விற்று கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்குது, அதில் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு முதல்ல பார்த்துங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் நினச்சனே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. அதுக்குள்ளே மார்க்கெட் 2% 3% மேலே போய்டும். மார்க்கெட் 3% மேலே போச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஓகே, லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இந்த கேஷை நீங்கள் 18K வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு செலவு வந்துச்சு, நான் ஏதாவது செலவு பண்ணிட்டேன், இல்லை 50% செலவு பண்ணிட்டேன்னு வச்சு நீங்கள் பண்ணுற மொத்த எஃபர்ட்டும் வேஸ்ட்டாக போய்டும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வெளியெல்லாம் போயிட்டு வர்றது வந்து யார் பண்ணலான்னா ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் இது. பட் நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க, கோல் செட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, வெல்த் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு இது செட் ஆகுமானா ரொம்ப கஷ்டம். அப்போ இது எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கோல் செட் பண்ணுங்கள். உங்கள் கோலில் 5 இயர்ஸுக்கு செட் பண்ணி அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் ஒரு ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணணும். மார்க்கெட் வந்து இவ்வளோ % போச்சுன்னா எனக்கு அந்த ப்ராஃபிட் போதும், அதோட நான் வெளியில் வந்துடுறேன், திருப்பி நான் மார்க்கெட்டில் வருவேன், அந்த மாதிரி ஒரு திருப்பி மார்க்கெட்டில் தான் ஏறும்போது நான் திருப்பி நான் உள்ளே வருவேன்னு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி நீங்கள் அதுபடி போகணும். இல்லைனா சிம்பிளஸ்ட் வே வந்து டெட் மேன்ஸ் போர்ட்ஃபோலியோ தான். யூஎஸில் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். யூஎஸில் வந்து டெட் மேன்ஸ் போர்ட்ஃபோலியோ தான் எல்லா இண்டெக்ஸ் மேனேஜரையும் பீட் பண்ணியிருக்கு. அதாவது போர்ட்ஃபோலியோவை சேஞ்சே பண்ணாமல் விட்ட போர்ட்ஃபோலியோஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இனிஷியலாக பில்ட் பண்ணும்போது நல்லா பில்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் போர்ட்ஃபோலியோ. ஏன்னா 40% ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த போர்ட்ஃபோலியோ அப்படியே விட்டிங்கன்னா அதுவே காம்பவுண்ட் ஆகும். ஏன்னா இந்தியாவோட க்ரோத் செக்ஷனில் நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் உள்ளே வந்துருக்கீங்க. இந்தியாவோட க்ரோத் செக்ஷன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கான இதுவே கிடையாது, களமே கிடையாது. நீங்கள் பாண்டு, ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி தான் நீங்கள் போகணும். ஸோ இங்கே வந்து வால்டாலிட்டி இருக்கும். நம்ம இப்படி தான் இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு இமேஜினேட்டிவ் சிச்சுவேஷனாக எடுத்து இதை நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இது 18K வந்ததால் தான் இது 14%. இன்கேஸ் மார்க்கெட் வந்து 23Kலேருந்து 20K போய் ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இந்த 14% வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிடும். அப்போது நீங்கள் பண்ணுற எஃபர்ட் வந்து ஒரு 6-7%க்காக இவ்வளோ பெரிய ஸ்டண்ட் நீங்கள் பண்ணுமாங்கிறத நீங்கள் யோசிச்சிங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு 1 lakh போர்ட்ஃபோலியோ, 50,000 rupees, 2 lakhs போர்ட்ஃபோலியோனா இதை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 lakhs போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, 15 lakhs போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, அதில் 10 ஃபண்ட் இருக்குது, இல்லை 20 ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஜாப். ஒரே ஒரு ஃபண்டு தான் வச்சுருக்கீங்கன்னா அதை விற்றுட்டு நீங்கள் போய்ட்டு ஈஸியாக அதை பண்ணலாம். ஒரு ஸ்டாக் இல்லை 4 ஸ்டாக் தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். 25 ஸ்டாக் வச்சுருக்கேன், 15 ஃபண்டு வச்சுருக்கேன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, நான் இங்கே எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுதான் சினாரியோ 1 கம்ப்ளீட்டாக நீங்கள் எக்ஸிட் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன பார்த்தோன்னா, போர்ட்ஃபோலியோவை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் கெயின் பண்ணுவீங்க, பட் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக, அதில் இருக்கிற டைம்லி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். அது எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் சிச்சுவேஷன்னா இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இது பண்ணக்கூடியது. அதாவது போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட்டாக விற்காமல் ஒரு பர்சன்டேஜ் விற்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன்னா 30% நான் எடுத்திருக்கேன். 30%ங்கிறது வந்து ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து 10% கேஷ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு நார்மலாக இருக்கிறவங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 10% கேஷ் கையில் வச்சுருப்பாரு. ஏன்னா மார்க்கெட்டில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அதை வாங்குறதுக்கு அந்த 10% யூஸ் பண்ணுவார். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இங்கே போய் 30% எடுத்துருக்கோம். ஏன் 30%னா இது மாதிரி நிஃப்டி ரொம்ப அன்செட்டிலிங்காக இருக்குது, தினம் ஒரு புது நியூஸ்னால கீழே போகுது, எவ்வளோ தூரம் கீழே போகணுன்னே தெரியல அப்படின்னு நம்ம ஃபியரில் இருக்கிறதுனால 30% நம்ம விட்டுடலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே. ஸோ சேம் லாஜிக் தான். நிஃப்டி வந்து 23K இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். போர்ட்ஃபோலியோ வேல்யூ 100. ஓகே, அதோட காஸ்ட் ப்ரைஸ் 60. அதே தான் போன தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ப்ராஃபிட் 40. ஸோ டோட்டலாக இதுதான் சினாரியோ. 60-40, 60 rupees உங்களோட காஸ்ட் ப்ரைஸு, 40% ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. நல்லாவே போர்ட்ஃபோலியோவை நீங்கள் க்ரோ பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போது நம்ம கம்ப்ளீட்டாக வைக்க போகிறதில்ல, 30% தான் வைக்க போகிறோம். ஸோ 30%னா போர்ட்ஃபோலியோ வேல்யூவில் 30% இஸ் 30 rupees. ஓகே, அதுதான் நாங்கள் எழுதிருக்கேன். ஸோ வி ஆர் ஒன்லி செல்லிங் 30 rupees அவுட் ஆஃப் 100, விச் இஸ் 30% நம்ம இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். ஓகே, விற்றுட்டு வெளில வரோம். ஸோ அந்த 30 rupeesல எப்படி டேக்ஸ் ஒர்க் ஆகும்னா, உங்களோட காஸ்ட் ப்ரைஸும் உள்ளே வந்துடும், ப்ராஃபிட்டும் உள்ளே வந்துடும். அப்படியே வராது, அப்படியே 30 ப்ராஃபிட்னு வராது. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 30
நீங்கள் உங்களோட ₹100 30 விற்கிறீங்க. அந்த 30ல் ₹9 வந்து லாங் டேர்ம் கெயின்ஸு, ₹3 வந்து ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் காமிச்சிருந்தேன்ல, எவ்வளோ பெர்சன்டேஜ் இதுன்னு. ஸோ அதுபடி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ 9 வந்து லாங் டேர்ம் கெயின், 3 வந்து ஷார்ட் டேர்ம் கெயின் 12, பேலன்ஸ் ₹18 வந்து உங்களோட காஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அதான் நாங்கள் தனியாக எழுதிருக்கேன். ஸோ ₹18 இஸ் த காஸ்ட், ₹12 இஸ் த ப்ராஃபிட், டோட்டல் ₹30 நீங்கள் எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்துடுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கான டேக்ஸ் வந்து டோட்டல் 30ல் இருக்காது, 12ல் தான் உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும். அந்த 12ல் தான் நம்ம இங்கே பிரிச்சிருக்கோம். 9 வந்து லாங் டேர்மு, 3 வந்து ஷார்ட் டேர்ம். ஓகே, அதுக்கான டேக்ஸ் எவ்வளவு? ₹9, 9க்கான லாங் டேர்ம் டேக்ஸ் 12.5% போட்டிங்கன்னா 1.13, 0.6 வந்து ஷார்ட் டேர்ம் டேக்ஸ். டோட்டலாக டேக்ஸ் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க? -1.73 நீங்கள் பே பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெட் கேஷ் நம்ம கையில் எவ்வளோ வரும்? 30 - 1.73 போட்டிங்கன்னா 28.27 நீங்கள் மார்க்கெட்லேருந்து விற்று வெளியில் வந்துட்டீங்க. அதாவது மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ரொம்ப கீழே போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் விற்றுட்டு 30% அழகாக ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டீங்க. ஸோ 28.27 உங்கள் கையில் இருக்குது. இப்போது மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரி 18,000 கீழே போகணும். 23லேருந்து 5,000 பாயிண்ட் கீழே போகணும் மார்க்கெட். அப்போ போகும்போது இந்த 28.27 நீங்கள் கரெக்டாக அந்த 18Kல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் திருப்பி 23K வரும்போது இந்த 28ங்கிறது 36.13 உங்களுக்கு க்ரோ ஆயிடும். ஓகே, ஸோ நீங்கள் விற்றது 30, ஆனால் இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 36.13. ஸோ டோட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 106.13. ஏன்னா நீங்கள் 30 விற்றது போக 70 தானே மார்க்கெட்டில் இருந்திருக்கும். ஓகே, ஸோ அதோட க்ரோத் நான் இங்கே எடுத்திருக்கேன் 106.13. ஏன்னா இங்கே நீங்கள் கேட்கலாம், அந்த 70 வந்து இந்த 70 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 23ல் விற்றுட்டு அது 18க்கு போய் திருப்பி 23 வரும்போது 70ங்கிறது 70லே தான் இருக்கும். அது மைனஸில் போய் திருப்பி 70க்கு வந்துடும். ஸோ டோட்டல் கெயின் வந்து 106.13. ஸோ 100லேருந்து இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணதால 106.13 ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா கெயின் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 6.13. ஆனால் நீங்கள் டேக்ஸ் ஆல்ரெடி 1.73 பே பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நான் ரெடியூஸ் பண்ணேன்னா எவ்வளோ ஆகும்னா உங்களுக்கு 4.43 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ ரஃப்லி இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4%, 4.5% உங்களுக்கு கெயின் கிடைக்கும். ஆனால் இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிளாங்கிறது தான் இப்போ கொஷின். ஓகே, இது நிறைய பேர் கேட்குறாங்க, நான் விற்றுட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வர்றேன், திருப்பி விற்றுட்டு உள்ளே போயிட்டு உள்ளே வெளியே வந்து பண்ணலாம். நான் பேப்பரில் எழுதுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் இருக்கும். ஓகே, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். இந்த 18Kக்கு பதிலாக நீங்கள் 19Kல பிடிச்சாலும் இந்த கெயின் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். இது 1% ஆகிடும். ஓகே, அதாவது இந்த 18Kல போகாமல் மார்க்கெட் 19Kல ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ என்ன ஆகிடும்னா உங்களால் இந்த ப்ராஃபிட்டே பண்ண முடியாது, இந்த என்டையர் ஆக்டிவிட்டியே வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும், 19ல் வந்து திருப்பி கீழே வரும். ஸோ இந்த மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு வரும்போது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட எமோஷன்ஸ். ஓகே, நீங்கள் நினச்சபடி மார்க்கெட் மூவ் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல பல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வரும். என்னடா அது நம்ம 18 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 19லேருந்து ஒரு 500 பாயிண்ட் மேலே போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? திருப்பி வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. 19 வாங்குவீங்க, பார்த்தா 2 நாள் கழிச்சு திருப்பி அது 18,700க்கு வந்து நிற்கும். அப்போ திருப்பி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஐயோ 19,500ல மேலே போகணும்னு நினச்சோம், திருப்பி 18,700 வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ திருப்பி நீங்கள் விற்றீங்கன்னா திருப்பி டேக்ஸ் வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் இந்த மாதிரி உள்ளே வெளியே போயிட்டு வர்றது. இது யார் பண்ண முடியும்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரேடிங் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து செட் டார்கெட் வச்சுருப்பாங்க. 5% தான் எனக்கு வேணும், அவ்வளோதான். 5% மேலே மார்க்கெட் எவ்வளோ மேலே போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பண்ணுறவங்க, டார்கெட் வச்சு பண்ணுறவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. ஒர்க் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்டும் பண்ணுவேன். சார் இந்த ஷேரை வாங்கலாமா, அந்த ஷேரை வாங்கலாமான்னு இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் சொல்கிறத கேட்டு இந்த ஷேரை வாங்க வேண்டியது, அதை விற்க வேண்டியது, தப்பான டைமில் வாங்க வேண்டியது. ஸோ இது வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு இது செட் ஆகும். அதனால தான் வந்து அஸ் அ ஃபினான்ஷியல் பிளானராக ஒர்க்கிங் பீப்புள் ஷுட் ஆல்வேஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்களோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் வந்து உங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இருக்கணும். நீங்கள் இது மாதிரி கெயின் எடுக்கிறது நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு ட்ரேடர் கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, மார்க்கெட்டில் உள்ளே போயிட்டு வெளில வரதெல்லாம் ஃபண்ட் மேனேஜர்ஸோட வேலை, போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸோட வேலை. அவங்க தான் இதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 2 சினாரியோ போட்டு காமிச்சிருக்கோம். கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுவீங்க, பார்ஷியல் எக்ஸிட் பண்ணிட்டு போனீங்கன்னா எவ்வளோ பண்ணுவீங்க அப்படிங்கிறது இங்கே நாங்கள் போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ ப்ரைமரி அப்ஜெக்டிவ் உங்கள் இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை நல்ல போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருங்கன்னா நீங்கள் இது மாதிரி அதெல்லாம் பண்ணிருக்கு தேவை. ஓகே, அதுக்கு தான் வந்து நம்ம இது போட்டிருக்கோம். ஏன்னா இந்த என்டையர் ஆக்டிவிட்டியில் நீங்கள் உள்ளே போய்ட்டு வெளில வர்றப்போ நான் வெறும் டேக்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேங்க. 20% ஷார்ட் டேர்ம் டேக்ஸ், 12.5% லாங் டேர்ம் டேக்ஸ் காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் எஸ்டிடி இருக்குது,
செபி சார்ஜஸ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இருக்குது. அது 4 ஆட் பண்ணா இது இன்னும் குறையும். அதெல்லாம் நான் இங்க போடல. ஏன்னா அதெல்லாம் போட்டா உங்களுக்கு காம்ப்ளிகேட் ஆயிடும்னு நான் போடல. ஐ ஹோப் இந்த இந்த டைம்ல போர்ட்ஃபோலியோ வித்துட்டு வெளில வரலாமா? அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து இந்த 2 சினாரியோல உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான அப்ரோச் என்னன்னா, கோல் செட் பண்ணுங்க. கோல் செட் பண்ணி அதுபடி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லையா மார்க்கெட் வேல்யூவேஷனுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் வச்சுக்கங்க. நிஃப்டி வந்து இவ்வளோ பிஇ போச்சுன்னா நான் வித்துருவேன். இவ்வளோ பிஇ கீழே வந்தா நான் வாங்குவேன். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி நீங்க போறது பெட்டர். ஆனா இதில எது பண்ணாலும் நீங்க இந்த டாக்ஸ மறந்துறாதீங்க. எஸ்டிடி, ஜிஎஸ்டி, புரோக்கரேஜ் இதெல்லாம் மறந்துறாதீங்க. இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ஒர்த்தான்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.